நம்ம இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் டிஃபன் என்ன? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிள் ரெசிபி தான். அவல் உப்புமா. அதுக்கு அவலை நல்லா 2 தடவை அலம்பிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இதோட காய்கறியும் போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா. இது டயட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த அவல் உப்புமா. என்னன்னாக்கா மற்ற உப்புமா அதெல்லாம் பண்றதை விட இதுக்கு எண்ணெயும் கம்மி, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். காய்கறி எல்லாமே போட்டாக்க உனக்கு இந்த டயட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதனால இன்னைக்கு அவல் உப்புமா பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி அதை கொஞ்சம் தண்ணியில போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் இது கொஞ்சம் கூட போட வேண்டி வரும். இப்போ அவலுக்கு வேற எதுவுமே இல்லை டேஸ்ட்டுக்குங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். அதனால்தான். மற்றபடி அவலை 2 தடவை அலம்பிட்டு அப்படியே வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஊற வச்சாலும் வைக்கலாம். நான் ரொம்ப அப்படி திக்கா இல்லை அந்த அவல், அதனால நான் 2 தடவை அலம்பிட்டு பாருங்க. இப்படி உதிரா இருந்தாதான் அந்த உப்புமாக்கு நல்லா இருக்கும். அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வச்சிருக்கேன். பார்க்கலாமா தாளிக்கும் போது? சரி. தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ரொம்பவும் வேண்டாம், ஆனாலும் கொஞ்சம் எண்ணெய் அந்த தாளிச்சு கொட்டுறதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் கொஞ்சம் செவந்த உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்ப இது பச்சை மிளகாய் போங்க. வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். வெங்காயம் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் இதை உப்புமாக்கு. அதனால வெங்காயத்தை அவங்க 2 பீஸ் திருப்பி மூடி வச்சிடணும். எண்ணெய் நிறையா இருந்ததுன்னா நல்லா செவத்தா வடிக்கிட்டு இருக்கும். எண்ணெய் கம்மியா ஊற்றி இருக்கிறதுனால அப்புறம் டயட்டுன்னு சொல்றீங்க, எண்ணெய் அவ்வளோ ஊற்றிட்டுங்களேன்னு கேட்பாங்க நம்ம விவசாயம். அதனால எண்ணெய் கம்மியா ஊற்றி இருக்கிறதுனால இந்த வதங்குற அளவுக்கு எண்ணெய் இல்லாதனால இதை மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் வேகும். இதை மூடி வைக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கிருக்கேன். இப்ப தக்காளியை போடுங்க. சிம்மில் வச்சுதான் வெங்காயத்தை வேக வச்சுக்கணும். கொஞ்சம் பெருசாக்கி இருக்கேன். அடுத்த வெஜிடபிள் வேக வச்சு எடுத்து வச்சேன். ஏன்னா இப்ப இதுல போட்டு வேக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 1/2 பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ இது உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இதுல உப்புமா எல்லாம் பண்ணா தண்ணியை கொத்தி ஆயிடும், அதுல ரவையை கொட்டி கிண்டுவோம், தேவையான உப்பு போடுவோம். இது அப்படி கிடையாது. டைரக்டா இதை கொத்தி அப்படியே கலங்கிடுறதுனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்கிறதுனால வேக வச்ச காய்கறியை இது எல்லாமே பீன்ஸ், தேங்காய், இது நல்லா உதிரா இருக்குங்களா? ஏன்னா இந்த தக்காளி இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சுன்னா இது போட்டாக்க ரொம்ப குழப்பம்னு போயிடும். இப்போ இந்த அவலை இதுல போக வேண்டியது.
ஏன் உதரா வருது பத்தியா? கடைசியில வேணா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் தேவைப்பட்டதுன்னா. நெய்னால எல்லாம் ஒன்றும் டயட்டுக்கு வந்து நெய் வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அதனால நெய் வேணா ஊற்றலாம் தேவைப்பட்டா. நெய் வாசனை பிடிச்சதா ஊற்றினேன். இல்லைன்னா இவ்வளோதான். இதனோட மெத்தடு. மிச்சம் இருக்கிறதையும் கொட்டிடுவேன். ஓகேவா? அவ்வளவுதான். கலர்ஃபுல்லா இருக்கா உப்புமா? இப்படி உதிராவும் வரணும், அதே சமயம் வெந்தும் இருக்கணும். அவல் வந்து வேகறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வச்சோம்னாக்கா இந்த திக் அவல், மீடியம் சைஸ் அவல், அப்புறம் வந்து தின் அவல், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நல்லா திக்கா இருக்கிற அவல்னா அரை மணி நேரம் கூட தண்ணியில ஊற வைக்கலாம். மீடியமா இருக்கு, இப்ப இது வந்து மீடியம் அவல். அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டேன். ரொம்ப தின்னா இருக்கும் அந்த அவல் வந்து சரியா வராது, ரொம்ப குழஞ்சு போயிடும். அது அப்படியே ஒரு 2-3 தடவை அலசிட்டு அப்படியே போட்டுருந்தோம். இதுதான் அவல் உப்புமா மெத்தடு. பண்ணி பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கா? பிடிச்சிருந்தீங்க? நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பவும் வழக்கமா சொல்றதுதான், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.